தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போது தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன என்றும், தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளரின் எண்ணமாக உள்ளது. இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ள நிலையில அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது என்றும், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனால் தற்போது நீட் தேர்வு ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உள்ளது என்றும், மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளரின் எண்ணம் இனி வரும் காலிலும் ஈடேறப் போவதில்லை. அந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முடித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, ஏற்கனவே மாநாட்டு மேடையிலையும் திமுக அரசு தான் விமர்சிச்சிருந்தாரு தாவேக தலைவர் விஜய். இப்பவும் திமுக அரசு மேல ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வச்சு பதிவை வெளியிட்டிருக்காரு. அது தொடர்பான விவரங்கள்